என் பேர் பரசுராமன். நான் திருவண்ணாமலை மாவட்டம், போலூர் தாலுக்கா, ஒரு அத்திமூர், அதுக்கு பக்கத்தில் ஜம்மிங்புரம்ன்ற ஒரு சின்ன வில்லேஜ் தான். நான் டிஎன்பிசியில் ரொம்ப வருஷமாக படித்தேன் அப்படின்னா ஒரு 2015 தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வெற்றிக்கு முதல் காரணமே நான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி இருந்தது தான் நினைக்கிறேன். நான் பெருசாக ரொம்ப டேலண்ட்டு அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் இவ்வளோ நாளாக அந்த அந்த ரொம்ப கஷ்டத்தை கடந்து வந்தது காரணம் அந்த ஒரு பொறுமைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் பேசும்போது தன்னோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை சொல்லுவாங்க, அப்புறம் இன்ஸ்டியூட்டு எல்லாமே சொல்லுவாங்க, மற்றவங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய வெற்றிக்கு முதல் காரணம் அப்படின்னாக்கா என் நண்பன் துரை அப்படின்னு சொல்கிறவர் தான் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏதோ கொஞ்ச நாள் உதவின்றதுலாம் இல்லை. நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இப்போ அவர் போலீஸாக இருக்கார், 10 வருஷமாக இருக்கார். நான் 10 வருஷம் சும்மாவாக தான் இருந்தேன். ஆனால் அந்த 10 வருஷமும் எனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணது அவர் தான். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அங்கே இருக்கார், இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு அவர் கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் பேசும்போது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப விவசாயம்தான். நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் பாஸ் பண்ணிடுறேன்றது. இன்றைக்கி இங்கே நின்று பேசுகிறத விட கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அம்மா எங்கன்னா சோள வேலை, அப்பா விவசாயம் அந்த மாதிரி எங்கன்னா செஞ்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்தது கூட சொல்லலை. அதே மாதிரி நான் அதாவது நான் குரூப் 4ல் ஏதோ ஒரு கடைசி வேலை கிடைச்சா போதுன்றது தான் இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணியிருந்தேன். அதுக்கு இடையிலன்னு பார்த்தோன்னாக்கா 2018-19 வரைக்கும் குரூப் 4ல் தொடர்ச்சியாக தோல்வி தான் சந்திச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2020 மேரேஜ் முடிஞ்சிது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல வேணாம் கஷ்டம் எப்படி இருக்குன்றது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரக்கால் நிற்கும்போது ஒரு 21 குழந்த பிறந்தான். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டிஎன்பிசி இனிமேல் அந்த கனவு நிறைவேறுமோ நான் தெரியலன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த டைமில் தான் துரைன்னு சொல்கிற என் நண்பர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கால்ஃபர் வந்திருக்கு, சரி நீங்கள் என் வீட்டில் தங்கி படிங்க அப்படின்னு சொல்லினார். ஆனால் ப்ரிலிம்ஸ் நான் எங்கேயும் கிளாஸ்லாம் போகல, ஓன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். அந்த டைமில் அவரும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் இங்கே கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஆரம்பக்கம்ன்ற ஸ்டேஷனில் தான் அவர் ஒர்க் பண்ணார். இப்போது அந்த டைமில் அவர் வீட்டில் என்னை ஒரு 180 நாள் தங்க வச்சு படிக்க வச்சு ரொம்ப எனக்கு உதவிகரமாக இருந்தது அவர் தான். இங்கேருந்து நிற்கிறதுக்கு நான் முழு காரணமாக அவர் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருந்து முருகன் சார்னு ஒருத்தர் எனக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணார். அவரும் இந்த இடத்துல மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2015 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விடியல், அதாவது போலூரில் விடியல் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருந்தது. அந்த சென்டரில் தான் ஜெய்வேல் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மறக்கவே முடியாது. அவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடுவோம் தெரியும். ஆனால் நான் தொடர்ச்சியாக படித்தது குரூப் 4 தான். நிறைய தோல்விகள் சந்திக்கும் போது நான் குரூப் 4 எக்ஸாம் தான் முதல்ல வந்தது. அதான் குரூப் 2 வந்தது. அதுக்கப்புறம் குரூப் 4 வந்தது. குரூப் 4 எழுதிட்டு அதுலேயே நம்ம வராதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப வெக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் 2 கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. வேலைக்கு போயிட்டு குரூப் 2 பாஸ்ன்னு வந்தோடனே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே சரி மெயின்ஸ் எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது அந்த டைமில் ஆனால் சுரேஷ் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் யாரையும் அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் சரி எங்கே படிக்கிறது என்னன்னு தெரியாமல் போது தான், ஆனால் சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணதுன்றது அப்போ தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி சென்னையிலே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ரொம்ப ஷார்ட் டைம் தான் படித்தேன், ஒரு 80 நாள் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான். சுரேஷ் அகாடமி பொறுத்தளவில் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, இங்கே கொடுத்த டெஸ்ட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்ற கான்டாக்ட்லாம் எல்லோரும் சொல்கிற மாரி நான் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன் இவங்க கைட் பண்ணாங்க அப்படின்னு மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. நேராக டெஸ்ட்டு எழுதுவேன், டெஸ்ட் எழுதிட்டு லைப்ரரி போவேன், படிப்பேன், மறுபடியும் டெஸ்ட் எழுதுவேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் சாரை நான் ஒரே டைம் தான் பார்த்தேன். ஆனால் கனிமுருகன் சார் நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர்
அந்த மெயின்ஸ் நம்ம டெஸ்ட்டு எழுதின உடனே அவர் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் பேசுகிற ஸ்டைலும் அதுவும் நம்மளுக்கு தன்னை அறியாமே அது ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கும். அவரெலாம் ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். பெருசாலாம் ரொம்ப படிக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு துரை ப்ளஸ் முருகன் சார் கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸை தான் முதன்மைப்படுத்துவாங்க. ஆனால் என் வெற்றிக்கு காரணம் என் நண்பன் துரைன்றவர் தான். அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை. கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ இவர் என் கூட படித்தார், ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னால் அது வாஸ்தவம். ஆனால் இவர் எனக்கு சம்மந்தமே இல்லை. இவருக்கு அவர் ஃப்ரெண்டுன்றதுனால அவர் ஊரில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணதுனால அவர் பழக்கமாக இருந்தார். எனக்கு தேவையான இவர் ஸ்டேஷனுக்கு போயிடுவார், அவங்க வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு தேவையானது சாப்பாடு அவங்க வீட்டில் அவரே கூட பல நாள் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவர் செய்யணுன்றதுலாம் இது இல்லை. இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ அந்த டைமில். நான் படித்ததெல்லாம் குரூப் 4 நினச்சி தான், ஏதோ ஒரு கடைசி வேலை கிடைக்கணும் சொல்லிட்டு தான். இருந்தாலும் அது கிடைக்கலன்னும் போது நான் எக்ஸாம் எழுத போகும்போது அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ நீங்கள் குரூப் 4 இல்லை, கண்டிப்பாக குரூப் 2 பாஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் கொடுப்பீங்கன்னு சொன்னார். அவர் சொல்லும்போது உண்மையிலேயே மனசில் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கி நிறைவேறணும் போது அவரும் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சுகேஷ் சார் சொல்லும்போது ஆனால் ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்லினே இருப்பார். அதை கேட்கும்போது நமக்கு நான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு போர் அடிக்குதானு தெரில. இருந்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இங்கே நிற்கலாம். ஸ்பெஷலாக கனிமுருகன் சாருக்கும் இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருடைய யூடியூப் வீடியோஸ், அவர் பேசுகிற ஸ்டைலு, அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப பேசிக்காக தான் வந்தேன். நான் எல்லோரும் சொல்லுவாங்க 10th ஃபஸ்ட்டு மார்க்கு, 12th ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாத்துலேயுமே கடைசி மார்க்கு தான். ஆனால் இருந்தாலும் குரூப் 2 சர்வீஸில் நல்ல போஸ்ட் வாங்கிட்டேன்றதில் ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ஆசை, இதே இன்ஸ்டியூட்டில் மறுபடியும் ஒரு குரூப் 1 சர்வீஸ் வாங்கணுன்றது தான் என்னோடய இந்த வயசுக்கு அப்புறம் நான் எடுத்த கனவுன்றது. ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. என் நண்பருக்கு ஒரு வார்த்தை பேசினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் காவல்துறையில் சேர்ந்து கடந்த 10 வருடங்கள் ஆகுது. ஆனால் நான் கூட இப்படி ஒரு மேடை ஏறி பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் என் நண்பன் மூலமாக எனக்கு கிடச்சிருக்குனாக்கா அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் வீட்டில் என் நண்பன் தங்கி படிக்க பார்த்து அவர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். ஆனால் எனக்காக நீ என்ன ஒரு ஹெல்ப் செய்யணுனாக்கா நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். அதுதான் நீ எனக்கு செய்கிற ஒரு நட்பு ரீதியாக நீ செய்கிற எனக்கு ஒரு உண்மையான பாசம், அதுதான் சொன்னேன். அதே போல் என் நண்பன் இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை பேசுறதுக்கு ஃப்யூச்சரில் என்னுடைய பசங்க பாஸ் பண்ணி இப்படி ஒரு இடத்துல நிற்க வச்சா கூட சந்தோஷப்படுறனோ இல்லையோ, என் நண்பனுக்காக இந்த இடத்துல நிற்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதே போல் சுரேஷ் அகாடமி நிறைய எனக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம போலீஸில் ஜாயின் பண்ணி டைம் கிடைக்காது. சுரேஷ் அகாடமி பற்றி யூடியூப்பில் பார்க்க சொல்லுவார். அதை பற்றி எனக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ பல இளைஞர்களின் கனவை நினைவாகி கொண்டிருக்கும் சுரேஷ் அகாடமிக்கும் நல்ல தூண்களாக அமைந்திருக்கும் இந்த அகாடமிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். மேலும் இந்த பணியை சிறப்பாக செய்து மேலும் பல அரசு ஊழியர்களை இதுபோல் முன்னிறுத்தி இன்னும் அகாடமி நல்ல லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நான் கும்மிடிப்பண்டி பக்கம் ஆரம்பாக்கத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். இவங்க 2 பேரும் திருவண்ணாமலை மாவட்டம். எனக்கு இவங்க அறிமுகமே கிடையாது. சார் எங்கள் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ண இவர் மூலமாக இவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனார். நான் எனக்கு 54 வயசு ஆகுது. நான் கல்லூரி பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு தான் மெடிக்கல் ஷாப் வச்சேன். நான் எங்களுடைய கல்லூரி நட்புகளை கூட இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்தது கிடையாது. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் துறைக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு புண்ணியம் தருவதை விட எங்கள் நண்பனை படிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவருக்கு உதவி பண்ண பார்த்தீங்களா, அந்த உதவி உங்கள் ஆயுளுக்கும் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லுவேன். அவருடைய பேரை இவர் காப்பாற்றினார். ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.